ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் நம்ம செடியில் இருக்கிற பூ, கனகாமர செடியில், டெல்லி கனகாமர செடியில் எல்லாமே பூத்து முடிஞ்ச அந்த காய்களெல்லாம் நம்ம பறித்து எடுத்துடலாம். பூ வச்சு முடிஞ்சிட்டு பிறகு அது வந்து காயாக காய்ச்சிடும். அதில் தான் வந்து நம்மளுக்கு கனகாமரம் விதைங்க கிடைக்கும். நம்ம அதை அப்படியே விட்டோம்னாக்கா மறுபடியும் பூக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் நம்ம அது மொத்தத்தையும் பறித்து எடுத்துட்டாக்கா மறுபடியும் அந்த கலையிலேருந்து வேறு அரும்பு வரும், அதுலேருந்து பூ வரும். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து அது மொத்தத்தையும் எடுத்துடுறோம். இது வந்து டெல்லி கனகாமர செடியில் இது பூத்து அடங்கிடுச்சு. அதனால் நானே இது மொத்தத்தையும் பறிச்சுன்னு இருக்கிறேன். இந்த டெல்லி கனகாமர செடியில் வந்து நிறைய பூ பூத்துடுச்சு. ஸ்டார்டிங்லேருந்து இதில் தான் நிறைய பூ வச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இது மொத்தத்தையும் எடுக்கிறோம். இது எடுத்துகிட்டு அப்புறமா சாதாரண கனகாமர செடி, நாட்டு கனகாமர செடியிலையும் பூத்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய நான் வரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன், காய வச்சு கனகாமரம் வரை. இது வந்து இந்த கனகாமர செடி வந்து புதுசு, சின்னதாக வர விழுந்து முளைஞ்ச செடி தான். இதில் வந்து இலையே மொத்தம் பெருசாக இருக்குது. சின்னதுலேயே கீழே இருந்தே நிறைய களை வந்துருக்குது. இப்படி விட்டாலும் அந்த செடி பெருசாக ஆகாது, பூ வரத்துக்கும் கஷ்டம். ஏன்னா சத்து மொத்தம் இதுவே எடுத்துக்கும் கீழே இருந்து. அதனால் நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னாக்கா செடி வந்து ஹைட்டாக வளரும். ஹைட்டாக வளர்ந்தால் தான் நம்மளுக்கு நிறைய பூ வைக்கும், நிறைய பக்கக்கிளையெல்லாம் வந்து. அதனால் நம்ம இதில் இருக்கிற பெரிய பெரிய இலையெல்லாம் கட் பண்ணுறோம். கீழே இருக்கிற அந்த சைடு பக்கக்கிளையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்றோம். இது வந்து சம்பங்கி செடி. இது வந்து நம்மளுக்கு அந்த அவரைக்காய் செடி நிறைய கொடியாக போயிட்டுக்குது. பார்க்கலாம் இதில் பூ வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏப்ரல் மேலே அவரைக்காய் செடி வைக்கக்கூடாதுன்றாங்க. அதனால் இது வளர்ந்துருக்குது, சரின்னு நான் விட்டுருக்குறேன். சம்பங்கி செடியிலையும் வந்து பூ வந்துச்சு, ஒரு பூ வரப்போகுது. இதில் வந்து நிறைய செடி இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு பூ வைக்கணும்னு சொன்னாக்கா நம்ம சைடில் இருக்கிற தேவையில்லாத அந்த கிளைங்களெல்லாம் நம்ம எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு பூவே வரும். இது சம்பங்கி செடி வந்து நம்ம 3-4 வருஷமாக வச்சுன்னு இருக்கிறோம். இது வந்து 20 வாங்கிட்டு வந்தாங்க திருச்சியிலேருந்து. நான் அப்படியே வருஷமாக இதை நான் எடுத்து காலி பண்ணிவிட்டு வேறு தொட்டியில் மாற்றி வச்சுன்னே இருக்கிறேன். இந்த இலைங்களெல்லாம் நம்ம செடிங்களுக்கு வந்து அப்படியே மண் மேலே நம்ம போட்டு வைக்கலாம். ஏன்னா காயிற வெயிலுக்கு வந்து மண் காயாமல் இருந்தால் செடியும் நல்லாயிருக்கும். அப்புறமா அந்த இலையெல்லாம் காஞ்சிட்டு பிறகு நம்ம அதை கம்போஸ்ட்டாக நம்ம வர்மி கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது எடுத்து அந்த மண்ணில் நம்ம போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து வெள்ளைப்பூச்சி வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இந்த கத்திரிக்காய் செடியை ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். 3-4 களையை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை எடுத்து போட்டு இதில் நான் வேறு செடி வைக்கலான்னே பார்க்குறேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சு. இப்போ புதுசாக வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் செடியில் வர்ற மாதிரி கூட காய் பூ இதில் வைக்கவே மாட்டேங்குது. வேஸ்ட்டாக நம்ம ஏன் இதுக்கு தண்ணி ஊற்றணும்? அந்த உரம்லாம் கொடுத்தா கூட ஃபுல்லாக பெருசாக வளருது. ஆனால் கத்திரிக்காய் காயே வைக்க மாட்டேங்குது. இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ பெருசு அந்த வெள்ளைப்பூச்சி தெரியுது. நான் அப்போ இது பாருங்கள், வெள்ளைப்பூச்சி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் அந்த எப்சம் சால்ட் அடிக்கிறேன், வேப்பம் புண்ணாக்கு தெளித்து விட்றேன், புளிச்ச மோர் தெளித்து விட்றேன். அப்போயும் இது சாக மாட்டேங்குது. அதனால் நான் இதை எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம செடியிலிருந்து எடுத்து மொத்தம் அந்த வரைங்க தான் கனகாமரம் வரை. இது நம்ம காய வச்சு எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து யாருன்னா கேட்டால் கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதில் வர விழுந்து நிறைய செடி முளைச்சிருக்குது. எப்படியும் 10-20 செடி முளைச்சிருக்குது சின்னதாக. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நம்ம செடியில் வச்ச கத்திரிக்காயும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மாங்காவும் போட்டு நம்ம கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நம்ம இந்த வெயில் டைமில் வந்து கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு போட்டு சாம்பார் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.